வணக்கம். உங்கள் சமூக ஆர்வலர் மழுவை புரட்சிதாசன் பேசுகின்றேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். தொடர் வண்டியில் வடமாநில இளைஞரை 3 பேர் போதை ஆசாமிகள் சூழ்ந்து கொண்டு சரமாரியா குத்தி குத்தி சித்திரவதை செய்து கொடுமைப்படுத்தியுள்ளனர். ரொம்ப இழிவான செயல். இந்த நாட்டில் சட்ட ஒழுங்கு இருக்கிறதா, காவல்துறை இருக்கிறதா என்று சந்தேகமாக உள்ளது. உங்களுக்கு மனசாட்சி என்பது இல்லையா? எங்க பார்த்தாலும் போதைகள், சிறுவர்கள் இளைஞர்கள் எல்லாம் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கில் சாவறான் இந்தியாவில். ஒரு புள்ளி வர சொல்லுது. ஏன் அதை ஒழிச்சான்னா? ஏன் உங்களால் ஒழிக்க முடியல? அது யார் எடுத்து நடத்துறாங்க? யாரை தடுக்க முடியலையா? சொல்லுங்க. நாளை தலைமுறை நல்லா இருக்குன்னா இன்றைய அரசியல் சூழலை மாற்றணும். இன்றைய அரசு சூழல்னா போதைகளை ஒழிக்கணும். குடிச்சு காலையிலே விழுந்து கிடறான். அவன் குடும்பத்தை பார்க்காம விழுந்து கிடறான், செத்து போடுறான். அவன் போராட்டி பாதிக்கப்படுறாங்க, பிள்ளைங்க பாதிக்கப்படுறாங்க, அவன் குடும்பம் சீரழிது. இதை யோசிக்கணும். ஒவ்வொரு அரசாங்கம் ஒரு மக்களை பற்றி யோசிக்கணும். அவ்வளோ சிறந்த அரசாங்கம். மக்களை பற்றி வருமானம் வாங்குறீங்களே, சம்பளம், காவல்துறை அது கடமை ஒழுங்காக செய்யணும். அப்போ தான் நீங்கள் ஒரு காவல்துறை அதிகாரிகளாக சரியாக தான் மக்கள் நல்லா இருப்பாங்க. நீங்கள் கடமை தவறுனா மக்கள் பாதிக்கப்படுவாங்க. இப்படி தான் பாதிக்கப்படுவாங்க. எங்கே பார்த்தாலும் கிராமத்தோட, சிட்டியில் மட்டும் இல்லைங்க, கிராமத்தில் கூட இந்த போதைகள் ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. இதை கேட்குற துணிவில்லை. இதை முழுசாக ஒழிக்கிறதுக்கு உங்களால் துணிவில்லை. இதுதான் அரசாங்கமா? சொல்லுங்க. இவங்க தெரிந்தவர்கள் இவங்க தான் எக்கச்சக்கமாக இருக்காங்க. கிராமத்தில் முழுக்க கிராமம் ஃபுல்லாக பரவி இருக்குது. ஏன் உங்களை தடுக்க முடியல? சொல்லுங்க. அவனை அந்த இளைஞரை அடிக்கும் போது, சித்திரவதை பார்த்தும் போது, அந்த கைத்தை குத்தும் போது கண்ணில் கண்ணீர் வரக்குதுங்க. மனிதநேயமற்ற செயலுங்க இது. மனிதனை அழிஞ்சு போச்சுன்னா உலகமே அழிஞ்சிருங்க. ஏன் உங்களுக்கு புரிய மாட்டுது? நீ நல்லது பண்ண 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 மக்கள் நல்லது பண்ணுவாங்க. அதனால் தயவு செய்து அரசாங்கம், காவல்துறை உடனடியாக இதை போதைக்கு முழுமையாக தீர்வு காணணும். சரிங்களா? இன்னும் யோசிச்சோம்னு வச்சுக்கலாம், நாளை தலைமுறை சரியாக இருந்ததான் நாளை நாடு நல்லாயிருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. இந்திய நாடு நல்லாயிருக்கும், தமிழ்நாடு நல்லாயிருக்கும். எவ்வளோக்கு எவ்வளோ இளைய தலைமுறை அழிக்கிறோமோ அவ்வளோ எதிர்கால தலைமுறை அழியும்ன்றதை நான் வலியுறுத்துகிறேன். சட்ட ஒழுங்கை காப்பாற்ற பாருங்க. அதுதான் ஒரு நாட்டினுடைய சிறந்த உதாரணமாக இருக்கணும். திருக்குறளில் சொல்லியிருக்காங்கள, பாருங்க, சட்டத்தை அமல்படுத்துங்க, போதையில் ஒழிங்க, மது கடை ஈத்து மூடுங்க. எதுக்கு மது கடைச்சிக்கிறீங்க? போதை ஊசி போட்டு, போதை பாக்கு போட்டு, போதை எல்லாமே போதைங்க. அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது. இந்த நாட்டில் என்ன பொந்தணும். சாதி ஒரு பக்கம், மதம் ஒரு பக்கம், அது இடையில் போதை ஒரு பக்கம், 3 விலங்க நாடு. பாருங்க, பார்த்து இனிமேலாவது கொஞ்சம் கட்டுப்பாடோட, கொஞ்சம் கடமை உணர்ச்சியோட கொஞ்சம் பாருங்க. கண் திறந்து பாருங்க. சட்ட ஒழுங்கு எவ்வளோ சீரழிஞ்சுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்து கடுமையான நடவடிக்கை எடுங்க. போதை ஆசைமையில் இருந்தால் சரி, போதை நடத்துகிறவங்களும் நடவடிக்கை எடுங்க. யார் கொடுக்குறாங்க? யார் எடுத்து சப்ளை பண்ணுறாங்க? யார் பண்ணுறாங்க? எப்படி போகுது இது? உங்கள் துறை உங்ககிட்ட இருக்குது, எப்படி மாறுது? சொல்லுங்கள். இந்த போதையை முழுமையாக தடை பண்ணுங்க. இதனால் பல லட்சம் பேர் அழிகிறான். இந்த அழிவை போக்கணுன்னா முதல்ல போதையை ஒழிக்கணும். அதுக்கு அரசு அதிகாரிகள் ஒரு நல்ல கடமை உணர்ச்சியோட நேர்மையாக பாதையில் கடமையாற்றணுங்க. அப்போ தான் ஒரு சிறந்த ஒரு ஆட்சி நடத்த முடியும். நன்றி, வணக்கம்.